இப்போ அதே மாதிரி ஒரு எரிய பாதையை வந்துட்டு வரைஞ்சேன்னு சொன்னால் ஒரு எரிய பாதை ஒன்று வரைஞ்சேன்னு சொன்னால் இந்த எரிய பாதையில் இதால் அறவாசால் பிரிச்சிருக்கேன். பிரிச்சுன்னு சொன்னால் இதை வந்துக்கிட்டு என்னென்று சொல்லுவோம், அதி உயர் புள்ளி என்று சொல்லுவோம். அதி உயர் புள்ளி. அதி உயர் புள்ளி என்று சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இதை பாருங்கள், இந்த இடத்துல மேக்சிமமாக வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உயரம் இடத்துல பாருங்கள், இது வந்துட்டு நிலம் எடுப்போம். இதை வந்துக்கிட்டு நிலம்னு சொல்லி எடுத்துட்டு சொன்னால் இந்த இடத்துல என்னது மேக்சிமமாக வருது. இந்த உயரம் தான் மேக்சிமம். அதுக்கப்புறம் என்னது இங்கே வந்துட்டு பூஜ்ஜியமாகுது. இங்கே பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து மேக்சிமம் ஆகிட்டு திரும்ப என்ன செய்யுது பூஜ்ஜியத்துக்கு வருது. பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து மேக்சிமம் ஆகிட்டு திரும்ப என்ன செய்யுது பூஜ்ஜியத்துக்கு வருது. அப்படின்னா இந்த இடம் தான் என்னது அதி உயர் புள்ளி. அதி உயர் புள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வேகம் வீண்டு வச்சுக்கோமே, இப்படி எறிகிறன்னு சொன்னால் கிடையாக நிலைக்குத்தாக மடிப்போம் தானே. நிலைக்குத்து வேகத்தை வீண்டு சொல்லி எடுக்கணும். நிலைக்குத்து வேகத்தை மடிச்செடுத்த வேகத்தை வீண்டு சொல்லி எடுக்கணும். இந்த வேகம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வேகம் என்ன செய்யுது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இப்போ ஒரு புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னால் ஒரு புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வரப்போகுது. இங்கே என்ன செய்ய போகுது வேகம் வந்துக்கிட்டு எறிகிற வேகம் வந்துக்கிட்டு வீல் எரிஞ்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன செய்ய போகுது 10 ms-2 ஆர்முடுகள் கீழ் நோக்கி இருக்கிறதால ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் என்ன செய்ய போகுது குறைஞ்சிக்கிட்டே போகுது. திரும்ப வரக்குள்ள என்ன செய்யும் வேகம் வந்துக்கிட்டு 10 ms-1 சொல்லி அதிகரிச்சுக்கிட்டே வரும். 10 ms-1 சொல்லி அதிகரிச்சுக்கிட்டே வரும். அதிகரிச்சுட்டே வந்து கடைசியாக அதில் எதிர் திசையில் வேகம் வந்துக்கிட்டு இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வேகம் வந்துக்கிட்டு அப்படியோ குறைஞ்சிக்கிட்டு போகும். இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா வேகம் வந்துக்கிட்டு குறைஞ்சிட்டு போய் இந்த இடத்துல வேகம் அதி உயர் புள்ளியில் வேகம் என்ன ஆகுதுன்னா பூஜ்ஜியமாக மாறும். அதி உயர் புள்ளியில் அதில் வேகம் என்ன மாறணுன்னா பூஜ்ஜியமாக மாறும். இந்த இடத்துல பூஜ்ஜியமாக வரும். நிலைக்குத்து வேகம் மட்டும்தான், வேறு கிடை வேகத்தை பற்றி நான் சொல்லலை. நிலைக்குத்து வேகத்தை மட்டும்தான் காய்க்கும். இந்த இடத்துல என்ன செய்ய போது பூஜ்ஜியமாகும். மறுவா என்ன செய்யும் அடுத்த செகண்டே கீழ் நோக்கி அதோட வேகம் வந்துட்டு மாறும். கீழ் நோக்கி மாறும். நான் இங்கே பாருங்கள், இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலைக்குத்து அதாவது புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வந்து இது வந்துக்கிட்டு அதி உயர் புள்ளி அறிக்க போகுது. எந்த இடம் இந்த இடம் என்னது அதி உயர் புள்ளியாக இருக்க போகுது. இந்த இடம் வந்துக்கிட்டு அதி உயர் புள்ளியாக இருக்க போகுது. அந்த அதி உயர் புள்ளி வரைக்கும் வேகம் வந்துக்கிட்டு மேல் நோக்கியே வருது. மேல் நோக்கியே வந்துட்டு புறவு அந்த அதி உயர் புள்ளிக்கு புறவு என்ன செய்யுது கீழே மாறுது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துக்கிட்டு நடக்க போகுது. இங்கேயும் வந்துக்கிட்டு அதே மாதிரி தான் நடக்க போகுது. என்ன செய்ய போகுது இதுக்கு புறவு வேகம் வந்து கீழ் நோக்கி மாறும். இந்த இடத்துல ஏற்கனவே வந்த வேகம் நிலைக்குத்து வந்த வேகம் வந்துக்கிட்டு வி வந்துக்கிட்டு வரப்போகுது. இப்படி தான் இதில் இயக்கம் இருக்க போகுது. இப்போ அடுத்தது கிடை வேகத்தை எடுக்கணும். நான் கிடை வேகத்தை எடுக்கணும். கிடை வேகத்தை எடுத்துன்னு சொன்னால் கிடை வேகம் இப்படின்னு இருக்க போகுது. இதை வந்துக்கிட்டு ஒரு யூண்டு சொல்லி எடுக்கணும். இது வந்துட்டு இதை மடித்து வந்த ஒரு வேகம் தான். யூண்டு எடுத்துனா இந்த இடத்துல என்ன ஹரிக்க போகுது யூவாக ஹரிக்க போகுது. இதுவும் யூவாக ஹரிக்கும், இதுவும் யூவாக ஹரிக்கும். என்னென்னா கிடையாக எந்த ஒரு ஆர்முடுகளும் இல்லை. கிடையாக எந்த ஒரு ஆர்முடுகளும் இல்லை கிடையாக எந்த ஒரு இயக்கமுமே நடக்கலை. அப்படின்னா என்ன நடக்க போகுது ஆர்முடுகள் இல்லாட்டி வேகம் மாறுமா? இந்த இடத்துல கீழ் நோக்கி ஆர்முடுகள் இருக்குது. நிலைக்குத்தாக ஜிங்கிற ஒரு ஆர்முடுகள் இருக்குது. ஜிங்கிற ஆர்முடுகள் இருக்கிறதால இதில் வேகம் மாறுது. கிடையாக இதுக்கு ஒரு ஆர்முடுகள் இருக்குதா ஏன்னு சொல்லி ஏதாவது ஆர்முடுகள் இருக்குதா இல்லை. அப்போ என்ன செய்யுது இதில் வேகம் வந்துக்கிட்டு அதே வேகமாக தான் வரும். எந்த இடத்துலையும் வந்துக்கிட்டு வேகம் மாறாது. அப்போ கிடை வேகம் எப்போதுமே மாறாது. இப்போ கிடை வேகம் எப்போது மாறாதுங்கிறதால நம்ம என்ன செய்யலாம் S=UTங்கிற சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம். ஆர்முடுகள் வார சமன்பாடு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஆர்முடுகள் வரக்கூடிய சமன்பாடு என்ன செய்ய தேவையில்லை யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஆர்முடுகள் வரக்கூடிய சமன்பாடு என்ன செய்ய தேவையில்லை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆர்முடுகள் வரக்கூடிய சமன்பாடு யூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ S=UTங்கிற வாய்ப்பாடு மட்டும்தான் கிடை இயக்கத்துக்கு வரப்போகுது. S=UTங்கிற வாய்ப்பாடு மட்டும்தான் வரப்போகுது. இப்போ அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். அடுத்த விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி ஒரு எரிய பாதை ஒன்று எடுத்துன்னு சொன்னால் எரிய பாதை ஒன்று எடுக்கணும். எரிய பாதையில் இங்கே வந்துக்கிட்டு யூங்கிற ஒரு வேகத்தில் எரியப்பட்டிருக்கு. இது ஒரு டீட்டாண்டு சொல்லி எடுத்துட்டேன்னா இதை என்னென்று சொல்லுவோன்றனா கிடை இடப்பெயர்ச்சி. அதுக்கு ஆறுனும் சொல்லுவோம். கிடை இடப்பெயர்ச்சி ஆறுனும் சொல்லுவோம். கிடை இடப்பெயர்ச்சி
ஆர்ன்னு சொல்லுவோம். இதை வந்துக்கிட்டு என்னது நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி H. நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி H ஆக இருக்க போகுது. இது வந்துக்கிட்டு பேசிக்கான விஷயம். இது வந்துக்கிட்டு பேசிக்கான விஷயம். இது வந்துக்கிட்டு ஆறாக கிடையிடப்பெயர்ச்சி ஆறாக இருக்க போது, நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி வந்துக்கிட்டு எச்சாக இருக்க போகுது. ஒரு எரிய இயக்கம்ன்றாலும் சரி, புவியீர்ப்புவியல் இயக்கம்ன்றாலும் சரி, ஒரு தூரத்தை கொண்டு போப்பு தானே, அந்த தூரத்தை வந்துட்டு கிடையாக ஒரு தூரம் இருக்கும், நிலைக்குத்தாக ஒரு தூரம் இருக்கும். எரிய இயக்கம்ன்றான எப்படின்னா கிடையாக ஒரு தூரம் கொண்டு வரப்போகுது, நிலைக்குத்தாக ஒரு தூரம் கொண்டு வரப்போகுது. ஆனால் புவியீர்ப்புவியல் இயக்கத்தில் என்ன நடக்க போகுது, நிலைக்குத்தாக மட்டும் ஒரு உயரம், அதாவது தூரம் மட்டும் வரப்போகுது. ஆனால் கிடையாக எந்த ஒரு உயரமோ எந்த ஒரு இதுவும் வந்துட்டு போக போகிறதில்லை. அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சாப்டருக்குள்ள வாரன். இதை வந்துக்கிட்டு என்ன செய்யலான்னு சொன்னால், இப்போ இதுக்குள்ளால ஈக்குவேஷனுக்குள்ளால வாரன். ஈக்குவேஷன் சமன்பாடுகளுக்குள்ளால வாரன். சமன்பாடுகளுக்குள்ளால வந்துட்டு சொன்னால் இது ஆர், இது வந்துக்கிட்டு H, இதை வந்துக்கிட்டு சாரி யூங்கிற வேகத்தில் எறிகிறார். இது வந்துக்கிட்டு தீட்டா கோணத்தில் எறிகிறார். இப்போ யூவை வந்துக்கிட்டு நான் கிடையாக நிலைக்குத்தாக மடிக்கலாம், கிடையாகவும் நிலைக்குத்தாக மடிக்கலாம். இந்த இடத்துல சரியாக அதிவேர் புள்ளியில் வேகம் என்னது, நிலைக்குத்து வேகம் 0, நிலைக்குத்து வேகம் 0. இந்த தரவுகளை வந்துட்டு பார்த்த விஷயங்களை குறித்து வச்சுக்கேன். இப்போ அடுத்தது கிடையாக நிலைக்குத்தாக மடிப்போம். முதல்ல கிடையாக நிலைக்குத்தாகவும் மடிப்போம். கிடையாக நிலைக்குத்தாகவும் மடிச்சேன்னு சொன்னால் இதை வந்துட்டு வேறு நான் எழுதினால் நிலம் யூ, இதை இந்த பக்கம் மடிச்சேன்னா யூ கொஸ்டீட்டா வரப்போகுது. நிலைக்குத்தாக மடிச்சேன்னு சொன்னால் யூ சைன் டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. யூ சைன் டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. சரியா? இப்போ நான் நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் சமன்பாடு போடலாம். நிலைக்குத்தாகவும் கிடையா என்ற ரெண்டு இயக்கம் இருக்குது, நிலைக்குத்தாகவும் இருக்குது, கிடையாகவும் இருக்குது. அப்போ நான் ரெண்டு சமன்பாடுகள் போடலாம். இப்போ நிலைக்குத்தாக போடக்கூடிய சமன்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்முடுகள் வரக்கூடிய சமன்பாடுகள் எல்லாம் நிலைக்குத்துக்கு செட் ஆகும். ஆர்முடுகள் வரக்கூடிய சமன்பாடுகள் எல்லாம் நிலைக்குத்துக்கு செட் ஆகும். அப்போ முதலாவது நான் என்ன செய்கிறேன், எஸ் சமன் யூடி சக ஹாஃப் ஏடி ஸ்கேட்ங்கிற இயக்க சமன்பாடுகள் படிச்சிருப்பீங்க. அந்த யூடி சக ஹாஃப் ஏடி ஸ்கேட்டை வந்துட்டு நான் யூஸ் பண்ணலாம். நான் எஸ்ஸை பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி, நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி, அது வந்துட்டு புள்ளி புள்ளிக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல ஏன்ற புள்ளி யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல பின்னு சொல்லி எடுக்கணும், இந்த இடத்துல சின்னு சொல்லி எடுக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் எங்கன்னு சொன்னால் ஏ டு பி இயக்கம் ஏ தொடக்கம் பி வரையான இயக்கம், ஏ தொடக்கம் பி வரையான இயக்கத்துக்கான சமன்பாடு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இவ்வளோத்துக்கு அடுத்து ஏ டு பிக்கு போகிறதுக்கு அடுத்த நேரம் வந்துக்கிட்டு டீன்னு சொல்லி எடுத்தேன்னு சொன்னால் பி டு சிக்கு போகிறதுக்கு அடுத்த நேரம் என்னது, டி அறிக்க போகுது. பி டு சிக்கும் போகிறதுக்கு அடுத்த நேரம் எப்படி இருக்க போகுது, டி அறிக்க போகுது. ஏன் இது ரெண்டுமே எப்படி இருக்க போகுது, சமச்சீராக அறிக்க போகுது. சமச்சீராக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்த நேரங்களும் எப்படி இருக்க போகுது, சமனாக அறிக்க போகுது. அதுக்கடுத்த நேரங்களும் எப்படி இருக்க போகுது, சமனாக அறிக்க போகுது. அப்போ மொத்த நேரம் பார்த்தீங்கன்னா மொத்த நேரம் டோட்டல் டைம் என்ன அறிக்க போகுது, டோட்டல் டைம் என்ன அறிக்க போகுது, 2t அறிக்கும். டோட்டல் டைம் வந்துக்கிட்டு டோட்டல் டைம் வந்துக்கிட்டு 2t இருக்கும். டோட்டல் டைம் 2t இருக்கும். இப்போ நான் நிலைக்குத்தாக என்ன செய்கிறேன்னா நிலைக்குத்தாக சமன்பாடு எடுக்க, நிலைக்குத்து உயரம் ஏ டு பி வரைக்கும் நிலைக்குத்து உயரம் என்ன இருக்குது, ஹெச் சமன் நிலைக்குத்து வேகம் என்ன இருக்குது, நிலைக்குத்து வேகம் ஏழு என்ன வேகம் இருக்குது, யூ சைன் டீட்டா இன்ட்டு டி யூங்கிறது என்னது, ஆரம்ப வேகம். ஆரம்ப வேகம் என்ன இருக்குது, நிலைக்குத்தாக மடிச்சேன்னா யூ சைன் டீட்டா இருக்குது.
ஆரம்ப வேகம் என்ன இருக்க போகுது, நிலைக்குத்தாக மடிக்கக்குள்ள வார வேகம் என்னது, யூ இருந்தது டீட்டா கோணத்தில், மடிக்கக்குள்ள வாரது யூ சைன் டீட்டா. அப்போ வாரது என்னது, ஆரம்ப வேகம் என்னது, யூ சைன் டீட்டா. அதுக்கு அடுத்து அவ்வளோ ஏ டு பிக்கு எடுத்த நேரம் என்னது, டி. அடுத்தது ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு -10 டி ஸ்கேட் போடுறேன். ஏன் -10 டி ஸ்கேட் போட்டேன், -10 ஏன் போட்டேன்னு சொன்னால், நான் எடுத்த இயக்கம் வந்துக்கிட்டு எப்படி இருக்க போகுது, மேல் நோக்கி எடுத்திருக்கேன். புவியீர்ப்பு ஆர்முடுகள் எப்படி இருக்க போகுது, கீழ் நோக்கி இருக்க போகுது. இப்போ காவிகளில் பார்த்தீங்கன்னா எடுத்த இயக்கம் மேல் நோக்கி இருக்குது. அப்போ இது வந்துக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கணுன்னா இது ஜீன்னு சொன்னால், கீழ் நோக்கி ஜீன்னு சொன்னால், இதை மேல் நோக்கி மாற்றினு சொன்னால் எப்படி வரப்போகுது, -G. மேல் நோக்கி மாற்றினா -G. அப்போ மேல் நோக்கி தான் எனக்கு போடணும். என்ன செய்யணும், இந்த சமன்பாட்டில் நான் என்ன போடணும், மேல் நோக்கியை தான் போடணும். மேல் நோக்கி இதை போடணுன்னா அப்போ என்ன நடக்கும், மைனஸாக மாறும். அப்போ இந்த இடத்துல நான் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், -Gக்கு பதிலாக 10. அப்போ இதை பிரதியிட்டு சொன்னால் H சமன் U sin θ இன்ட்டு T மைனஸ் இது ரெண்டையும் சுருக்கினுன்னா 5 வரப்போகுது 5t ஸ்கேட்டுன்னு சொல்லி ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கலாம். 5t ஸ்கேட்டுன்னு சொல்லி ஒரு சமன்பாடு ஒன்று நீங்கள் எடுக்கலாம். அதாவது S சமன் UT ப்ளஸ் ½ AT ஸ்கேட்டுங்கிற ஒரு சமன்பாட்டை வச்சு நீங்கள் எடுத்திருக்கீங்க. S சமன் UT ப்ளஸ் ½ AT ஸ்கேட்டுங்கிற சமன்பாட்டை வச்சு நீங்கள் எடுத்திருக்கிறது. அடுத்தது என்னது, இன்னொரு சமன்பாடு. அடுத்தது V சமன் U சக ATங்கிற சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம். V சமன் U சக ATங்கிற சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். V சமன் U சக ATங்கிற சமன்பாட்டை யூஸ் பண்ணிட்டேன்னா எப்படி வரப்போகுதுன்னா, இப்போ யூஸ் பண்ண போகிறது மேல் நோக்கி V சக U சக AT. இறுதி வேகம் என்னது, A to B வரைக்கும். இப்போ எடுக்க போகிறது நான் என்னது, எந்த இயக்கத்துக்கு, A to B வரைக்குமான இயக்கத்துக்கு. அதுக்கப்புறம் A to Cயை பார்ப்போம். A to Bயும் B to Cயும் ஒன்று தான். A to Bயும் B to Cக்கான இயக்கம், B to Cக்கான இயக்கம் எப்படி இருக்க போகுது, ஒன்றாக தான் இருக்க போகுது. A to C கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ A to Bயை பார்ப்போம். இப்போ B வந்துக்கிட்டு என்னது, இறுதி வேகம் 0 சக U ஆரம்ப வேகம் என்ன கண்டிக்கும், U sin θ. இப்போ ஆர்முடுகள் மேல் நோக்கி எடுத்திருக்கேன். அப்போ ஆர்முடுகள் எப்படி வரப்போகுது, -10 டீன்னு சொல்லி வரப்போகுது. அவ்வளோ A to Bக்கான நேரம் T. அப்போ -10 டீன்னா -10 அங்கே கொண்டு போகணுன்னு சொன்னால் T சமன் என்ன வரப்போகுது, U sin θ. இங்கால சுருக்கள் தான் U sin θவின் கீழ் 10 சொல்லி உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று சொல்லி வரப்போகுது. V சமன் U சக ATங்கிற ஒரு சமன்பாட்டை யூஸ் பண்ணினீங்கன்னா, V சமன் U சக ATங்கிற ஒரு சமன்பாட்டை யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய விட தான் இப்படி வரும். அடுத்தது ஆர்முடுகளுக்கான சமன்பாடு, இன்னொரு சமன்பாடு ஒன்று, V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS. V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS. இந்த சமன்பாடு எங்கே யூஸ் பண்ணுவோம், தூரங்கள் தரப்படாத இடத்து, என்னது S தரப்படாத இடத்து என்னது யூஸ் பண்ணுவோம். S தரப்படாத இடத்து என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இங்கே S தரலையே, S தந்திருந்தால் நீங்கள் S வரக்கூடிய சமன்பாடை தான் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த சமன்பாடு யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ அடுத்த சமன்பாடு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, மேல் நோக்கி என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன், A to Bக்கு தான். A to Bக்கு யூஸ் பண்ணுறேன்னா V வர்க்கம் மேல் நோக்கி U வர்க்கம் சக 2ASங்கிற ஒரு இயக்க சமன்பாடு யூஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், மேல் நோக்கி B வந்துக்கிட்டு என்னது, இறுதி வேகம் A to B. Bயில் என்னது வேகம், Bயில் வேகத்தை பாருங்கள். Bயில் வேகம் என்ன இருக்குது, Bயில் வேகம் 0. வேகம் என்னது 0. 0 வர்க்கம் 0 தான். 0 வர்க்கம் 0 தான் வரப்போகுது. அப்போ 0 சக U வர்க்கம் என்னது, ஆரம்ப வேகம் என்னது, U sin θ. ஆரம்ப வேகம் என்ன வருது, ஆரம்ப வேகம் U sin θன்னு சொல்லி வருது. அப்போ நம்ம U sin θவை இங்கே யூஸ் பண்ணணுன்னா U sin θ முழுவதின் வர்க்கம்
முழுவதின் வர்க்கம் வரப்போகுது யூ சைன் தீட்டா யூ வர்க்கம் வருது. அடுத்தது சக 2 தர இது வந்துக்கிட்டு மேல் நோக்கி எடுத்திருக்கேன். ஆர்முடுகள் எப்படி இருக்க போகுது கீழ் நோக்கி. அப்போ மேல் நோக்கி மாற்றினா மைனஸாக மாறும். தர -10 எஸ் அதில் இடப்பெயர்ச்சி என்ன தந்திருக்கான் இடப்பெயர்ச்சி ஹெச்ன்னு சொல்லி தந்திருக்கான். இடப்பெயர்ச்சி ஹெச்ன்னு சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்போ நான் ஹெச்சை யூஸ் பண்ணேன்னு சொன்னால் இங்கே ஹெச் யூஸ் பண்ணேன்னா தர ஹெச்ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ இந்த மைனஸ் அங்கால கொண்டு போகணுன்னு சொன்னால் 20h சமன் u வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. அப்போ h சமன் என்ன வரும் h சமன் u வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா ஓவர் 20 சொல்லி உங்களுக்கு ஒரு சமன்பாடு வரும். இதை நீங்கள் உருவாக்கம் செஞ்சது. இதை மாதிரி சமன்பாடுகளை நீங்கள் என்ன செய்யலாம் உருவாக்கம் செய்யலாம். எப்படி? அதாவது இந்த சமன்பாடுகளில் முதலாவது எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டிஸ்காட் எப்படி யூஸ் பண்ணுறங்கிற மெத்தடை வந்துட்டு விளங்கி வைக்கணும். இரண்டாவது வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2a சமன்பாட்டை எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அதாவது நிலைக்குத்து இயக்கத்துக்கு மட்டும். அடுத்தது நிலைக்குத்து இயக்கத்துக்கு வி சமன் யூ சக ஏடி அதாவது ஆர்முடுகள் வரக்கூடிய சமன்பாடுகள் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு 3 சமன்பாடுகளும் தெரிஞ்சிருந்தா சரி. அது எந்த இடத்துல தேவைப்படுங்கிறத நீங்கள் அந்த கணியங்களை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடம்னு சொன்னால் உதாரணத்துக்கு என்ன தந்திரிக்காருன்னா ஒரு நிலைக்குத்து உயரம் தந்திரிக்காருன்னா நிலைக்குத்து உயரம் வரக்கூடிய சமன்பாட்டை தான் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2a சமன்பாட்டை இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டிஸ்காட்ங்கிற சமன்பாட்டை தான் யூஸ் பண்ணலாம். இடையால வி சமன் யூ சக ஏடிங்கிற சமன்பாட்டை யூஸ் பண்ணல. அது ஏன்டா நிலைக்குத்து உயரம் வந்துக்கிட்டு வரலை. சரியா? அடுத்தது இந்த 3 விஷயம் தாண்டி அடுத்தது இங்கால இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு ஏ டு பிக்கான இயக்கத்துக்கு. இப்போ ஏ டு பிக்கானது பார்த்தோம். ஏ டு சிக்கான இயக்கத்துக்கான ஒரு இதை ஒன்று பார்ப்போம். ஏ டு சிக்கான எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டிஸ்காட் யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்துக்கிட்டு என்னது மற்ற சமன்பாடுகளையும் யூஸ் பண்ணலாம். இப்போ மற்ற சமன்பாடுகள்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டிஸ்காட்டு ஏ டு சிக்கு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வி சமன் யூ சக ஏடிங்கிற சமன்பாட்டை ஏ டு சிக்கு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2a வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஏ டு சிக்கு யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஏ டு சிக்கு யூஸ் பண்ணிட்டு சொன்னால் ஏ டு சிக்கு வந்துக்கிட்டு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை வந்துட்டு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அழகாக வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான விஷயங்களை இது வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக வேண்டி இதை வந்துட்டு விலை மதிப்பு இல்லாததுன்னு சொல்லி போட்டு விலை என்ன ஒரு லாபமானதுன்ற செயலுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போகாமல் தேவையான விஷயத்தை விளங்கி எடுத்து தேவையான விஷயத்தை ஷார்ட் ஆக்கி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேவைப்படலாம். சரியா? இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஏ டு சிக்கான சமன்பாடை